கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 3:15. ரோமன்ஸ் 3:15. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துதற்கு தீவிரிக்கிறது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாருன்னா, எப்படி 13வது வசனம் 14வது வசனம் நம்மளுடைய வார்த்தை எப்படி மற்றவர்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணுது, நம்மளுடைய வார்த்தையினால் நம்ம எப்படிப்பட்ட ஒரு நடக்கையுள்ள மக்களாக இருக்கோன்னு சொல்லிட்டு, இப்போ வார்த்தை மாத்திரம் இல்லை, நம்மளுடைய செயல்களும், அதாவது மனித குலம் ஒரு தேவனில்லாத ஒரு மனித குலம், கர்த்தரை அறியாத ஒரு மனிதன் என்ன பண்ணுவான், அவன் எவ்வளவு வேகமாக தன்னுடைய சுய விருப்பத்திற்காக மற்றவர்களை எவ்வளவு காயப்படுத்துவான் அப்படிங்கிறத காட்டக்கூடியதாக. இது எங்கேருந்து எடுத்து சொல்கிறாரு? நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை சொல்லும்போது, அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது என்று சொல்லக்கூடியதா. இப்போ நீங்கள் பாருங்கள், முதல்ல கால்கள். அப்போ என்ன, கால் எதை அடையாளம் காட்டுகிறது? ஒரு மனுஷனுடைய செயல்களோ அவனுடைய விருப்பங்களும் இல்லை சாய்ஸஸ் என்று சொல்லக்கூடியதா. நம்ம எங்கே போகிறோம், நம்ம என்ன செய்ய விரும்புகிறோம் என்று சொல்லக்கூடியதை காட்டுகிறது. அதில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? கால்கள் தீவிரிக்கிறது, ரொம்ப ஃபாஸ்டாக, ஸ்விஃப்ட் என்று சொல்லக்கூடியதா. அதாவது இது அவங்க விருப்பப்பட்டு ரொம்ப, அதாவது கொஞ்சம் கூட தயங்காமல் ரொம்ப அவங்க அவங்களுடைய நடக்கை என்னவா இருக்குது, பாவம் செய்வதற்கு அவங்க ஒன்றும் கஷ்டப்படலை, ஆனால் அவங்க விருப்பப்பட்டு வேணும்னே ரொம்ப வேகமாக செய்யக்கூடியதா. அதில் என்ன, ரத்தம் சிந்துதற்கு. அப்போ என்ன, வயலன்ஸ், மற்றவங்களை காயப்படுத்த, மற்றவங்களை அழிப்பதற்கு. என்னமா, ஒரு மாம்ச பிரகாரமாகவும் சரி, ஆவிக்குரிய முறையிலையும் சரி, அதே சமயத்தில் அவங்களுடைய உணர்வு பூர்வமாக, ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் என்று சொல்லக்கூடியதான். அப்போ என்னென்னா, நம்ம மற்றவர்கள் மேலே வரக்கூடிய ஒரு காரியம் என்ன, ஒரு சுயத்தினால இல்லை அவங்க மேலே வரக்கூடிய ஒரு வெறுப்புனால் செய்யக்கூடிய ஒரு காரியம். ஏசாயா 59வது அதிகாரத்தில் 7வது 8வது வசனம் பாருங்கள். அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், பால் கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அறியார்கள். அவர்கள் நடைகளில் நியாயமில்லை. தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். அப்போ என்ன, இது அவங்க வாயில் செய்கிறது மாத்திரமில்ல, அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும், அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தேவனை அறியாத ஒரு மனுஷன் எப்படி அவன் மற்றவர்களை கொலை செய்யக்கூடியது மாத்திரம் இல்லை, மற்றவர்களை காயப்படுத்த, அவர்களை காட்டி கொடுக்க, அவங்கள அழிப்பதற்கு எவ்வளவு வேகமாக ஒரு மனுஷன் செயல்படுகிறான் என்பதை மிக தெளிவாக காட்டக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய பாதங்கள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? நம்மளுடைய பாதங்கள் சுவிசேஷத்தை சுமந்து செல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதனுடைய பாதமாக காணப்படுகிறதா, இல்லை குற்றம் செய்வதற்கும் கொலை செய்வதற்கும் மற்றவர்களை காயப்படுத்துவதற்கும் வேகமாக தீவிரமான காரியங்களை செய்கிறதா? ஏன்னா இங்கே அவங்க போகும்போது தீவிரமாக அவங்க அவசரப்பட்டு இது செய்வது என்பது எதை காட்டுகிறது? அவங்க எவ்வளவு தூரம் பாவத்தினால் கரைப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் தேவனை அறியாத போது இருந்த வாழ்க்கைக்கும் தேவனை அறிந்த பின்பு நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறதா? நீங்கள் முன்னாடி தேவனை அறியாத போது நீங்கள் செய்த காரியங்கள் மற்றவர்களை குற்றப்படுத்துவதாக, மற்றவர்களை காயப்படுத்துவதாக இருந்தால், இப்போ உங்களுடைய காரியம் மாறுபாடாக இருக்கிறதா? ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களை நீங்களே சுயசோதனை பண்ணி பாருங்களேன். இப்போ நீங்கள் எது உங்கள் கோபத்தில் வேகமாக அவசரப்பட்டு செய்வதற்கு உங்கள் கோபம் உங்களை வழி நடத்துகிறதா, இல்லை கொஞ்சம் ஒரு பொறுமையாக கிருபையோடு நம்ம இதை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குதா? இல்லை உங்களுடைய செயல்பாடுகள் கிறிஸ்துவனுடைய அன்பின் மூலமாக இருக்கிறதா, இல்லை இந்த உலகத்தில் உடைந்து போன இது போன இந்த சமுதாயத்தின் போல இருக்கிறதா? இப்போ ஏசாயா 59வது அதிகாரத்தில் சொன்னது போல நம்முடைய பாதை, நாம் நடக்கக்கூடிய பாதை
சமாதான பாதையாய் இருக்கிறதா, இல்லை அவருடைய பாதை அழிவின் பாதையாய் இருக்கிறதா? எனக்கு அருமையான நன்றாக சிந்திச்சு பாருங்க. சிலருடைய கால்கள் இன்றைக்கும் மற்றவர்கள் ரத்தம் சிந்துவதற்கு தீவிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர்ட்ட மனம் திரும்பி மன்னிப்பு கேட்போமா? ஆண்டவரே, எங்களுடைய பாதங்கள் சமாதானத்தின் பாதையில் இருக்கட்டும், அழிவின் பாதையில் இருக்கக்கூடாது. நாங்கள் நடப்பது ஆண்டவரே மற்றவர்களை எடுத்து கட்டுவதாக இருக்கட்டும் சொல்லி கேட்போமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், நாமத்தை போற்றுகிறோம். இப்போதும் ஆண்டவரே, இதோ எங்களுடைய கால்கள் சமாதானத்தை சுமந்து சொல்லுகிற, சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற நல்ல பாதங்களாய் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே ஒரு மாறுபட்ட வாழ்க்கை, நாங்கள் சமாதானத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.